ஏன் அறிமுகப்படுத்துறது பாலச்சந்தர் சார் தானே சார் ரோஜாவில். என் டெஸ்டினேஷன் பாலச்சந்தர்கிட்ட வந்து அவ்வளோதான் போகிறோம். அதுக்கு மேலே போகணுங்கிற அவசியங்களே எனக்கு படலை. அம்பேத்கரே சொல்லுவார், ரொம்ப பொறாமையாக இருக்கு சார் உங்களை பார்த்தா. கேபி சாரை விட புத்திசாலி கமல். கமல் அளவுக்கு நாலேஜ் யாருக்குமே கிடையாது. உலக சினிமாலே யாரும் கிடையாது. அவர் தான் முன்னோடி, சினிமாவுக்கே முன்னோடி. அவருக்கு முன்னோடி யாருமே கிடையாது. யாரை பார்த்து எமுலேட் பண்ணார் இருந்தாலும். படிப்பு வாசனை கிடையாது, நாடக டூப்பில் நடித்தார். பணம் மாத்திரம் குறிக்கோடு இல்லைங்க. அவர் சினிமா வந்து ஒரு 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 படி மேலே ஏற்றணுங்கிற ஒரு ஆர்வம் எப்பவுமே உண்டு அவருக்கு. கமல்லாம் சந்திச்சிருப்பேன்டா சினிமாவில். ஏதாவது ஒரு ஸ்டூடியோவில் பார்க்கும்போது சந்திச்சிருப்பேன், மீட் பண்ணியிருப்பேன். பட் ரஜினி பொறுத்தவரைக்கும் டெஸ்டினி தான் அது. நான் யதார்த்தமாக ஒரு வேறு ஏதோ ஒரு தலைமை தாங்க போக ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ரஜினி அங்கே வர அதை பார்க்க, அதெல்லாம் டெஸ்டினி தான் அப்படிம்பாரு. குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறதை விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கறது தான். 4 to 14 years kidsக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் Brian O'Brien, always one step ahead. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா கவிதாலயா கிருஷ்ணன் அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் அவரோட ஜேர்னி பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். நமஸ்கார். பாலச்சந்தர் அவர்களை முதல்ல பார்த்து அவர் கூட அவர் நடிக்க கூப்பிட்டும் போது பயந்த ஒரு நபராக இருந்து அவரோட மிகப்பெரிய க்ளோஸான ஃப்ரெண்டாக மாறி அவரோட வாழ்க்கை பயணத்திலையும் கூட ட்ராவல் பண்ணுறதுங்கிறது எப்படி இருந்தது சார்? அந்த ஆரம்பத்துக்கும் அந்த முடிவுக்கும் எந்த ஆரம்பம் நான் எதிர்பார்க்கல. அப்புறம் அவர் வந்து நான் ஷூட்டிங் போகும்போது கூட எதிர்பார்க்கல அவர் எனக்கு ஃப்ரெண்டாக வாருலாம். ஃப்ரெண்டுலாம் கிடையாதுங்க. நான் வந்து ஒரு பக்தன். ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது. அவர் மகான். அவர்கிட்ட இப்படி ஃப்ரெண்டாக இருக்க முடியும்? நான் வந்து ஷூட்டிங் போது எனக்கு கிரிக்கெட் பைத்தியம். ஸ்ரீகாந்தி கூட ஆடி இருக்கார் கிரிக்கெட்டு. ஸோ அன்றைக்கி வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ், அன்றைக்கி 83 June 21. அப்போ அன்றைக்கி நான் வந்து சாரை வந்து எனக்கு ஒன்று சினிமா பற்றி ஒன்றுமே தெரியாது. கூப்பிட்டாங்க, நடித்தேன், காதல் 2 சீன் பண்ணேன். அவர் சாப்பாட்டுக்கு போகும்போது சரி சாப்பிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டார். சரி எப்போ முடியும்னு கேட்டேன். ஒரு கேள்வி கேட்டுக்கூடாதுன்னு அப்புறம் தான் தெரியும் எனக்கு. ஒரு சினிமாவில் வந்து கேட்கக்கூடாத கேள்வி எப்போ முடியும், எனக்கு எப்போ முடியும், எப்போ வீட்டுக்கு போவாங்க, கேட்கக்கூடாத கேள்வி. அதுக்கப்புறம் கேட்கல நான் அதை யார்ட்டையும். அது அவர் என்ன விஷயம்னு கேட்டார். இந்த மாதிரி மேட்ச் இருக்குது. அப்புறம் உடனே கேன்சல் பண்ணார், ஷூட்டிங் கேன்சல் பண்ணி வீட்டுக்கு போய்ட்டு நீங்கள் மேட்ச் பார்த்து. அப்புறம் ராத்திரி 11 மணிக்கு ஃபோன் பண்ணார். மேட்ச் முடிஞ்ச அப்புறம் ஜெயிச்சிட்டோம். நம்ம பார்த்தேன். சாதாரணமாக நான் பார்க்க மாட்டேன் கிருஷ்ணன், நீங்கள் சொன்னீங்கிறதுல பார்த்தேன். இப்போ ஜெயித்தோம், வேர்ல்ட் கப் நம்ம ஜெயிச்ச அன்றைக்கி தருணம் எனக்கு. அப்போது என்ன சொன்னிச்சு, அவர் சந்திப்போமா அப்புறம் தெரியல. அப்புறம் எப்படி என்னோட ஷூட் பண்ணதை போட்டு பார்த்துருக்காரு, ரஷ்யை போட்டு பார்த்துருக்கும் போது அந்த கிருஷ்ணனை கூடுவா, அவன் பண்ணுறதை பார்க்கட்டான், அவ்வளோ நேச்சுரலாக பண்ணிருக்கான் பாரு சொல்லியிருக்காரு அசிஸ்டண்ட்டு. அசிஸ்டண்ட் எனக்கு ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்போ நான் வேலை பண்ணியிருந்தேன் அம்பத்தூரில். நான் ஒரு 6 மணிக்கு வந்து பார்த்தேன். இருந்தார் அவர், எனக்கு கூட இருந்தார். பார்த்தாரு, நல்லா பண்ணியிருக்கீங்க சார் அப்படின்னாரு. என்ன அவ்வளோதான், அந்த நினைவுகளோடு இருக்க வேண்டியதுதான். என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அது பெரிய ஒரு சாதனை தான். அவர் கூட ட்ராவல் பண்ணதுங்கிறது எல்லாருக்கும் பொறாமை. கம்பல்சரியே சொல்லுவார், ரொம்ப பொறாமையாக இருக்குது சார் உங்களை பார்த்தா. அவர் கூட இவ்வளோ தூரம் எழுந்திருக்கீங்களா அப்படின்னாரு. என்ன என்னோடய கொடுப்பனா எனக்கு வேறு கிடையாது. பர்சியூ பண்ணல. என் டெஸ்டினியே பாலச்சந்தர் நினச்சிவேன்னா. என் டெஸ்டினேஷன் பாலச்சந்தர்கிட்ட வந்து அவ்வளோதான் போகிறோம். அதுக்கு மேலே போகணுங்கிற அவசியங்களே எனக்கு படலை. நீங்கள் சின்ன வயசுலேருந்தே சிவாஜி அவர்களுடைய அட்மைரராக இருந்திருக்கீங்க. சிவாஜி பைத்தியம் பண்ணவன். சிவாஜி கணேசன் வந்து அவன் கொண்டாடலைங்கிற வருத்தம் எனக்கு இன்னும் உண்டு. சிவாஜி சார் நம்ம பெருசாக கொண்டாடுற அளவுக்கு கொண்டாடல. அவர் தான் முன்னோடி, சினிமாவுக்கே முன்னோடி. அவருக்கு முன்னோடி யாருமே கிடையாது. யாரை பார்த்து எமுலேட் பண்ணார் இருந்தாலும். படிப்பு வாசனை கிடையாது, நாடக டூப்பில் நடித்தார். சில பேர் வந்து சில பிறவிகள் வந்து நம்ம ஆண்டவனுக்கும் மனுஷன் நடுவில் ஒரு ஜென்மம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. நான் சொன்னேன், சார் உட்காரல, இன்னும் உட்கார மாட்டேன்றீங்க அப்படின்னாரு. நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருந்தேன், மரியாதையெல்லாம் 300 படம் நின்று பார்த்தேன், உட்காந்து பார்த்தேன் சார். முன்னாடி கொஞ்ச நேரம் நிற்கிறேன், அதுக்கு தான் வந்தேன். யாருமே சாமி மண்ணை உட்கார மாட்டாங்க அப்படின்னு. அது ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த ஸ்டேட்மெண்ட் அவருக்கு. அப்படி பார்த்தார், பிரபு சார் பார்த்தார். அப்போதே என் ஃபுல்லாக பார்த்தார். பார்த்து பிரபு சார் பார்த்து சொன்னார், இந்த மாதிரி இன்னும் இருக்காங்க, அதான் இந்த கட்டை இன்னும் போகலை அப்படின்னாரு. அப்பா, கமல் அவர்கள். கமல் வந்து தமிழ் சினிமா கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி இந்தியன் சினிமா காண்டி பண்ண மாதிரி யாருமே பண்ணலைங்க. வேர்ல்டுலேயே உலகத்தில் அவருக்கு தெரிஞ்ச சினிமா டிசிப்ளின் வந்து யாருக்குமே தெரியாது.
கண்டிப்பா. நடிப்புலேருந்து, மியூசிக்லேருந்து, கேமராலேருந்து, ஆங்கிள்லேருந்து, ஸ்க்ரீன் பிளேலேருந்து, டான்ஸ்லேருந்து அவருக்கு தெரிஞ்சு யாருமே தெரியாது. யோசிச்சு பாருங்களேன். அப்போல்லாம் சின்ன வயசில் அவர் பரதநாட்டியம் கட்டுறது சினிமாவுக்கு வந்து முன்னுக்கு வந்து டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்து முன்னுக்கு வந்து எத்தனை பேர் டான்ஸ் ஆட கற்றுக் கொடுத்துருப்பாரு. ஆமாம் சார். ரங்கப்பா மாஸ்டர் அசிஸ்டண்ட்டாக இருந்துட்டு நடித்து ஹீரோவாகி சூப்பர் ஸ்டார் ஆகி இண்டஸ்ட்ரி எங்கேயும் இப்போ அமெரிக்கா போயிருக்காரு. இதோ ஏஐ கற்றுக்கிறது. யோசிச்சு பாருங்களேன். அதெல்லாம் அந்த அந்த ஆர்வம் யாருக்கு எப்படிங்க இருக்கும்? பணம் மாத்திரம் குறிக்கோடு இல்லைங்க. அவர் சினிமா வந்து ஒரு 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 படி மேலே ஏற்றணுங்கிற ஒரு ஆர்வம் எப்பவுமே உண்டு அவருக்கு. ஆனால் சார் இப்போது அது நீங்கள் சொன்ன மாதிரி அவர் அந்த டைமில் அவர் பீக்கில் இருந்த டைமில் அவர் எவ்வளோ கமர்ஷியல் சினிமாங்கிற ஆஸ்பெக்டில் ட்ரை பண்ணி மகாநதி முடிஞ்ச அப்புறம் அவர் விட்டாரு. ஒரு வாட்டி ஷூட்டிங் பாடி ஸ்பாட்டுக்கு நான் போனேன். பகடை 12ன்னு படம். அந்த ஷூட்டிங் போகும்போது அவர் சொல்கிறார், கிளைமேக்ஸ் ஷூட்டிங் அது பேட்ச் ஒர்க் ஏதோ எடுத்துருந்தாங்க. அப்போ சொன்னார், கிருஷ்ணன் எனக்கு இதுதான் லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை கமர்ஷியலாக நான் பர்சியூ பண்ணக்கூடிய லாஸ்ட் ஃபிலிமு தான். ஐ நோ திஸ் ஃபிலிம் ஒன்ட் டு வெல். மகாநதிக்கு அப்புறம் ஒரு கமல் இருந்தார், மகாநதி முன்னே ஒரு கமல் இருந்தார். ஓகே. மகாநதி போது அவர் மாற்றிட்டார் தானே. மகாநதி பண்ணப்புறம் அவர் தன்னோட கமல் இமேஜை மாற்றிட்டார். அப்புறம் தான் விரும்பாண்டி தேவர் மகன் மாதிரி படங்கள்லாம் வந்தது. ஆமாம். மகாநதி படம் இனிமேல் யாரும் யோசிக்க கூட முடியாதுங்க. தீவே முடியாது சார். ஒரு தில்லானா முகல் ஒரு படிக்காத பேந்த மாதிரி யாரும் யோசிக்க முடியாத மாதிரி ஒரு மகாநதி மாதிரி படத்தை இனிமேல் யோசிக்க முடியாது. அவர் எப்போது சொல்லுவார் என்கிட்ட, சினிமா தேட்டரில் கொண்ட கான்செப்ட்லாம் கம்மியான கிருஷ்ணன். யாருமே கிளம்பி போய் வீட்டில் விட்டு அது கம்பர்சம் ஆகிடும். இப்போ ஜாலியாக இருக்குது. 70s சொன்னதில்லை. இப்போ சினிமா போகிறது ஜாலியாக இருக்குது. முன்னா ஒரு சர்டிஃபிகேட் அப்புறம் சினிமா கிளம்பி போக முடியாது. சினிமா போகிறது ஒரு நாள் ஆகும். அந்த ஒரு நாள் ஆகக்கூடிய காலம் வந்தாச்சு. இப்போ சினிமா போகிறதுக்கு இப்போ 6 hours ஆகுது. ஆமாம். நான் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். பாட்சி உடானபடி தம்பி ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் அனந்த் சார்கிட்ட வந்து சொன்னார், இந்த மோகனுக்கு ரைட்டர் பண்ணுண்டா அப்படின்னு சொன்னார். அனந்த் சார் வந்து பாலச்சந்திரத்தில் அசோசியேட். அவர் படம் எழுதியிருந்தார் அபூர்வ சகோதரர். அது நான் சொன்ன மோகன் பேரை சொல்லி அப்புறம் நான் ஃபோன் பண்ணி சொல்லி மோகன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி மோகன் போய் கமல் சாரை பார்த்து கமல் சார் சரின்னு சொல்லி இந்த காம்பினேஷன் அப்படி தான் உருவாச்சு. அபூர்வ சகோதரர் காம்பினேஷன். அப்புறம் அது சில கெமிஸ்ட்ரி கமல்ஹாசனும் கிரேசி மோகனும் ஒன்றா சேர்ந்து கிளாசிக்ஸ் கொடுத்துருக்காங்க. கமல் சார் வந்து ஒரு பர்டிகுலர் சீனுக்கான டயலாக்ஸ் கேட்டால் மோகன் சார் வந்து அதில் வந்து ஒரு 4 பேஜெல்லாம் எடுத்துகிட்டு போவார். அதுலேருந்து பிக் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. 4 பேஜ் எடுத்து போக மாட்டாங்க. ஒரு சீனை கேட்டார்னா 400 ரூபாய் எடுத்துட்டு போவாங்க. அப்பா, மோகன் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ரீடர் நான் பார்த்தே இல்லைங்க. ஒரு சீனு சொன்னால் அந்த சீனுக்கு வந்து ஒரு 100 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் சொல்லுவான். இப்படி போனால் என்ன சார், அப்படி போனால் என்ன சார், அப்படி போனால் என்ன சார் அப்படின்னு ஒரு 400 பக்கம் எடுத்துகிட்டு போவான். அதில் வந்து பொறுக்கணும். கமல் சார் படித்து கடித்து ரெடியூஸ் பண்ணி 4 பக்கம் எடுத்துப்பார். ஒரு 4-5 பக்கம் எடுத்துப்பார். 5 பக்கம் சீன் எடுப்பார். ஆனால் சார் இப்போது எனக்கு கிரேசி மோகன் சாரோடதில் வந்து எல்லா காமெடிஸுமே ரொம்ப ஐகானிக்காக படங்களோட ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அவர் அதான எனக்கு மெமரியாக அவர் ஃபிட் ஆகிட்டார். நீங்கள் கிரேசி மோகன் அவர்களுடைய காலேஜில் டைம்லேருந்தே பயணம் பண்ணிட்டு வந்தபோது ஏதாவது ஒரு மெமரியாக நான் மனசில் எப்போவுமே இது ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு எதாவது இருக்கா சார்? நிறைய இருக்குது, நிறைய மெமரிஸ் இருக்குது. என்னன்னு ஷேர் பண்ணிப்பேன். அவர் ஒன்றும் ஐகானிக்காக ஒன்றும் இல்லை. அவர் வந்து ரொம்ப மகான் சார். அவன் கிரேசி மோகன் எல்லாத்துலேயும் ஹியூமர் தெரியும். அவனுக்கு ஹியூமர் தெரியாத விஷயமே கிடையாது. எல்லாத்தையும் ஹியூமராக தான் பார்ப்பாங்க. அவன் அம்மா இறந்ததை கூட அவள் ஹியூமரஸாக தான் பார்ப்பான். அவன் வந்து பெருசாக அதை வந்து ஒரு சட நேரம் அழுதானே வழிய அந்த ஃபிலாசபி வந்து ரொம்ப கஷ்டம். அவன் செத்து போகும்போது கூட பாலாஜி சொல்லுவான், இதுக்குமே நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு செத்து போனான். உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கான். அவனை ஹாஸ்பிட்டல் போய் ஏதோ ஆச்சுன்னா பரவாயில்ல பாலாஜி, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்னா. அந்த ஃபிலாசபி வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு தீர்க்கதரிசி தான் வரும். எல்லாத்தையும் அனுபவித்தவன் மோகன். சில குவீன் குவாலிட்டிஸ் உண்டு அவனுக்கு. அவனா பெரிய மனுஷன் சார். கண்டிப்பாக சார். அவன் பெரிய லாஸ் கமல் சார். உங்களுக்கு இசைங்கிறது வாழ்வில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு சார்? இசை இல்லாத வாழ்க்கையே இல்லை சார். எல்லாத்தையும் நான் மியூசிக் பார்க்குறேன். இந்த குயில் கட்டத்துலேயே மியூசிக் பார்க்குறேன். எனக்கு எஸ்பிபி ரொம்ப ஃப்ரெண்டு சார். அவர் ரொம்ப ஃப்ரெண்டு. எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு, இங்கெல்லாம் வந்திருக்காரு. என் பொண்ணு பர்த்டேக்கெலாம் வந்திருக்காரு. இயல்பான மனிதர். அவரை பார்க்கும்போது தான் என் ஒய்ஃபையும் ஃபேமிலியும் காலை விழுந்துருவாங்க. அவர் எழுந்திருங்க பாரு, பட் அவங்க விழுந்துருவாங்க.
மகானுமாங்க அவரை. அவர் கண்டிப்பாக அவர் ஒரு மகான் சார். அவர் அந்த ஹியூமிலிட்டியும் அந்த பிஹேவியர் யாருக்கும் வராது. கண்டிப்பா சார். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டூயட்ல பாலச்சந்தர் அவர்கள் ஒரு டிரான்சிஷனாக ஏஆர் ரஹ்மான் அவர்களோட முதல் தடவை ஒர்க் பண்ணார். அப்போ தான் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்த புதுசு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் அறிமுகப்படுத்தே பாய்ச்சந்தர் சார் தானே சார் ரோஜாவில். மணிரத்னம் படம், பட் அது பாய்ச்சந்தர் ப்ரொடியூஸ் பண்ணார். கேபிஸ் ஃபிலிம் இட் வாஸ். மணிரத்னம் மேலே எப்பவுமே பாய்ச்சந்தர் மரியாதை உண்டு அவருக்கு. டூ எட்டும்போது வைசாகில் ஷூட்டிங்கு பண்ணிட்டு மதியம் அவன் கம்போஸ் பண்ணான் பாட்டை. வைசாக் வந்துட்டார் ஏஆர் ரஹ்மான். ஒரு ஷார்ட்ஸ் போட்டு ஒரு கம்போஸ் பண்ணிட்டு இருப்பார். காலையில் போட்டால் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போகலான்னு போவார். ஒரு அடி ரெடி இருக்க மாட்டார், அவர் தூங்கிட்டு இருப்பார். அது 11 மணிக்கு தான் சாங் ரெடி சார் இருப்பார். அவர் ரஃப்பாக தான் ரெடி பண்ணி வச்சுப்பார். அவர் இப்படி கொஞ்சமாக அவர் வந்து வைரமுத்து சொன்ன மாதிரி அவர் சிலை செய்கிறவருங்க. கொஞ்சமாக செதுக்குவார் பாட்டை. ஒரு பாட்டை பேசிக் ஸ்ட்ரக்சர் கம்போஸ் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஆட் பண்ணுவார். ஒவ்வொரு சைலன்ஸை ஆட் பண்ணுவார். ஒவ்வொரு சின்ன சின்ன மெலடிஸ் ஆட் பண்ணி ஹிட் பண்ணி அந்த சாங்கை க்ரியேட் பண்ணுவார். புரியுது. அன்லைக் அதர் மியூசிக் டைரக்டர்ஸ் ஒரு ஷார்ட்டில் பாட்டு எடுத்துருவாங்க. ராஜா சார் தான். அது ஒரு சாமர்த்தியம், இது வேறு சாமர்த்தியம். சிவாஜி ராவ் அவர்களாக நீங்கள் முதல்ல பார்த்த ஒருவர், ரஜினிகாந்த் அவர்களாக வந்து இப்போ சூப்பர் ஸ்டார் அவர்களாகவும் சொல்லப்படுறாரு. இதெல்லாம் வந்து இந்த டிரான்சிஷன் எப்படி பார்க்குறீங்க சார்? டெஸ்டினி சார். பிரம்மா படைக்கும்போது நெத்தியில் எழுதி வச்சுருவார் சார், நீ சூப்பர் ஸ்டாரு, நீ நடிகன், நீ வந்து அப்படின்னு. ரஜினிகாந்துக்கு வந்து எழுதி அமைச்சிட்டார், நீ சூப்பர் ஸ்டார், அவ்வளோதான் சொல்லுவேன் நான். ஆனால் அவர் இந்த லெவலில் பார்த்து எவ்வளோ உழைச்சிருப்பார் சார். எவ்வளோ டிசப்பாயின்மெண்ட்ஸ், எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு. கண்டிப்பாக சார். எவ்வளோ கமிட்மெண்ட், எவ்வளோ பேஷன், எவ்வளோ இன்வால்மெண்ட். அவர் கண்டிப்பாக நடிக்க வந்திருக்கும் போது, அபூர்வ அவர் நடிக்கும்போது அவர் ஒன்றும் பெருசாக சூப்பர் ஸ்டார் ஆகும்னு எதிர்பார்த்துக்க மாட்டார் சார். கமல் சார் எதிர்பார்த்தார். கமலை பொறுத்த வரைக்கும் அவரோட ஒரு பார்வையெல்லாம் தள்ளி தான் இருந்துச்சு. பெரிய ஸ்டார் நான் ஆவேன் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே இருந்துச்சு. ரஜினிகாந்த் கிடையாது. நடிக்கிறோம், பஸ் கண்டக்டர் சம்பளம் ஜாஸ்தி சம்பாதிக்கிறாங்கிற ஆசை தான் ஒன்று. பட் இவ்வளோ தூரம் வந்த அப்புறம் அவர் அந்த ஹியூமிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். ஒரு சூப்பர் ஸ்டார் ஆனப்பறம் கூட இன்னும் அவங்களாக இருக்கார், ரிச்சுவலாக இருக்கார். எல்லாத்தையுமே அவர் வந்து ஆண்டா மேலே போட்டுருவார். ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறதுனால தான் அவர் பீஸ்ஃபுல்லாக இருக்கார் சார், சந்தோஷமாக இருக்கார். அப்போது ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் அவர் என்கிட்ட பேசினார், இங்கிலீஷில் பேசுறதுக்கு தமிழில் பேசுகினார். தமிழ் கற்றுக்க சொல்லிருக்காரு பாலச்சந்தர் சார் அப்படின்னாரு. அடுத்த படம் பண்ணுறேன்னா அப்படின்னாரு. யதார்த்தமாக இருந்தார் சார். இன்னும் அது யதார்த்தம் அப்படியே தான் இருக்குது. அவர் வந்து மாறலை, கொஞ்சம் அலூஃபாக இருக்கார். நேச்சுரலி சக்ஸஸ் மேக்ஸ் யூ அலூஃப். இந்த ஃபினாமினல் சக்ஸஸ் சொல்லி யாரும் எதிர்பார்க்குறது. 74 வயசு அவர் சார். ஆமாம். இந்த வயசு 150 கோடி சம்பளம் வாங்கினாங்க, 350 கோடி கலெக்ட் ஆகாத படம். யார் இது? இவ்வளோ சினிமாவில் யாருக்கு சாதனை சார்? கரெக்டாக தான் சார். கேவி சார் அவர்களுக்கு நாங்கள் பேசுகிற வரைக்கும், அதாவது அவர் கூட பழகிட்ட பேசுகிற வரைக்கும் கமல் சார் எப்போவுமே ஸ்பெஷலாக இருந்து. கமல் எப்போவுமே ஸ்பெஷல். அது என்ன சார் காரணம்? கமலை சின்ன வயசில் அவர் சொல்லுவார் எங்கள் கேவி சார், கமல்லாம் சந்திச்சிருவேன்டா சினிமாவில், எனக்கு முன்னாடியே சினிமா வந்துட்டான் அந்த பையன், ஏதாவது ஒரு ஸ்டூடியோவில் பார்க்கும்போது சந்திச்சிருப்பேன், மீட் பண்ணியிருப்பேன். பட் ரஜினி பொறுத்தவரைக்கும் டெஸ்டினி தான் அது. நான் யதார்த்தமாக வேறு ஏதோ ஒரு தலைமை தாங்க போவேன் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில், ரஜினி அங்கே வர அங்கே பார்க்க, அதெல்லாம் டெஸ்டினி தான் அப்படிம்பார். அது விதி தான். பட் கமலை பொறுத்த வரைக்கும் சார், கேபி சாரை விட புத்திசாலி கமல், நான் அப்படி சொல்லுவேன். கேபி சார் சினிமா நாலேஜ் இருக்குது, பட் கமல் அளவுக்கு நாலேஜ் யாருக்குமே கிடையாது சார். உலக சினிமாலே யாரும் கிடையாது கமல் இருக்கிற சினிமா நாலேஜ். அவர் இப்போ சொல்லுங்க விக்ரமோட சக்ஸஸ் காரணம் வந்து அது விக்ரமோட குவாலிட்டி ஆஃப் த ஃபிலிம் இல்லை, எஸ்கேபி சினிமா தான் விக்ரம். பட் அவர் அந்த காலத்தில் செலவழித்த சினிமாக்காக செலவழித்த இன்புட்ஸு, சினிமாக்காக போட்ட இன்புட்ஸு, கமர்ஷியல் இன்புட்ஸு, ரிசோர்ஸஸ்ஸு, ரெப்போர்ட்டர், டேலண்ட்டு, அவர் சினிமா காதலிக்கிறார் சார் கமல்ஹாசன். நிறையா விஷயங்கள் பேசணும் சினிமா பற்றியும் உங்களோட ஜர்னி பற்றியும். ஒரு ட்ராவலாகவே பேசின மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் தேங்க்யூ வெரி மச். சந்திப்பு ரொம்ப நன்றி சார். For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.